உலகமெங்கும் வாழ்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷம் அடைகிறோம். நிறையா தொலைக்காட்சிகளில் நிறையா விழாக்கள் கொண்டாடுவாங்க. ஆனால் எல்லாமே பெண்கள் தினம் கொண்டாடக்கூடிய பெண்களை யாரும் கொண்டாடுவதில்லை. அதை முன்னெடுத்து அந்த அரிய அற்புதமான பணியை செய்யக்கூடிய ராஜ்ய தொலைக்காட்சிக்கும் அதனுடைய நேயருக்கும் நன்றி சொல்லி, எனக்கு என்ன ஒரு ஏக்கம்னா, எங்கள் மதுரையில் ஒன்று கூட பண்ணலையே அப்படின்ற ஒரு ஏக்கம். அது அருமையான பெண்கள் தின நாளை முன்னெடுத்து ராஜ்ய தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை வழங்கியதில் பெரிய நன்றி. நியூயார்க் மாநகரில் அங்கே நெசவு தொழில் செய்யக்கூடிய அங்கே பெண்களுக்கு 16 மணி நேரம் வேலை. 16 மணி நேரம் வேலையும் அவங்களுக்கு கஷ்டம். வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்குள்ளேயும் வேலை. இந்த 16 மணி நேரத்தை எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி எத்தனையோ ஆண்டுகள் போராடி நிறைவாக ரொம்ப நாள் கழித்து அது 8 மணி நேரமாக பெண்களுக்காக குறைக்கப்பட்டது. அப்படி ஒரு போராட்டம் நடந்த அந்த அறிவிப்பு வந்த அந்த நல்ல நாளைத்தான் மார்ச் 8 பெண்கள் தினமாக கொண்டாடுவது நம்முடைய மரபாக அன்பாக நடக்கிற ஒரு அழகான தருணம். அதனால் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச இடம் கூட சொல்லலாம். அதனால் இந்த பெண்கள் தினத்தில் பாருங்கள், பட்டிமன்றத்துக்கு பேச போகிறவங்களும் 6 பேச்சாளருமே பெண்கள். என்னையும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு மஞ்சக்கல் சேலையை கட்டிட்டு வாங்க சார், ஏன்னா பெண்கள் நீங்கள் வாய்ஸை மாற்றி பேசுங்க அப்படின்னாங்க. அப்படி பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 38 மாவட்டங்களிலே சிறந்த மாவட்டம் எது, ஒரு பழமையான மாவட்டம் எது, பண்பாடு மாறாமல் இன்னமும் அந்த கலாச்சாரத்தோடு இருக்கிற நகரம் எதுன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் நடந்தப்போ ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இணையதளம் வழியாக அந்த ரிசர்ச்சை முடித்து கடைசி என்ன சொன்னாங்க தெரியுமா? இருக்கிற 38 மாவட்டங்களே கலாச்சாரமும் பண்பாடும் இன்னும் மாறாமல் இருக்கக்கூடிய பழமையான நகரம் எது என்றால் அதுதான் மதுரை அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கும்போது கூடுதல் சிறப்பு. அப்படி நிறைய அடிக்கிட்டே போகும். இப்போ நான் கடைசியாக போனது 97வது நாடு. இந்த 97வது நாடுக்கு நான் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து போயிருக்கேன்னா அது நான் போனது கிடையாது, அந்த மதுரை மொழிக்காக அழைப்பது. அதை கேட்டால் எவ்வளோ நேரம்லாம் கேட்கலாம் சார், சிரிக்கலாம் சார். அப்படி ரொம்ப பண்பாடு மிகுந்த இந்த ஊரில், ஏன்னா எல்லாரும் நகைச்சுவை சொல்லும்போது பெண்களை கிண்டல் பண்ணி தான் ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? எதை எடுத்தால் நல்ல பசியில் வந்து ஆம்பளை உட்காந்துருப்பான். 2-3 நாள் வேலைக்கு போயிட்டு இன்றைக்காவது உருப்படியாக சாப்பிடணும் எடுத்து வாய் வைக்க போவான். மனைவி ஒத்த வார்த்தை தான் சொல்லுவோம், அப்படியே சோத்தை போட்டு எந்திரிச்சு போயிடுவேன். ஒத்த வார்த்தையில் ரிவர்ஸில் ஓடிடும். பசி ஊறான். என்ன சொல்லுன்னு தெரியுமா? சாப்பிடுங்க, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்றோம். எதை கேட்குறாளோ, எப்படி கேட்க போகிறாளோ, பரிமுலாவன் நிலாவன் பார்த்தீங்களா? ஒத்த வார்த்தை சார். பயங்கர காய்ச்சலில் 120 டிகிரியில் படுத்திருப்பான். ஆனால் புருஷன் கூட சண்டை உடனே மட்டும் சொல்லுங்கள், வரிஞ்சு கட்டி என்ன சொன்னீயே அப்படின்ட்டு வரும். பார்த்துருக்கீங்களா? அதனால தான் இதெல்லாம் நம்ம நகைச்சுவைக்கு சொல்லுவோம். என்ன தான் நீங்கள் பெண்கள் கிண்டல் பண்ணி நகைச்சுவை பேசினா கூட வீட்டுக்கு போனோன்னா முதல்ல சாப்பிட்டீங்களாங்கன்னு கேட்குற ஒரே ஜீவன் அந்த பெண். அதே போல் காலங்காலமாக பெண்களை பூ போன்றவள் எதுக்கு வாடி விடுறதுக்காவா, மேகம் போன்றவள் கலைந்து விடுறதுக்காக. அதே போல் அழகு நீ தான் அழகுன்ற இடம்தான் பெண்களுக்கு ஆபத்து. அது எப்பயுமே உங்களுடைய கௌரவமாக நினைக்காங்க. அழகு உங்களுடைய பெருமை. அதை விட பெரிய பெரிய ஆச்சரியமான விஷயம் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த படுகர் இனத்து பெண் விமான ஓட்டியாக போன மாதம் பார்த்தோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி சாதனை எங்களால் நாங்கள் நினச்சா சிகரத்தை கூட தொட முடியும். இவங்க சொன்னோன்னே உடனே ஆம்பளை என்ன சொல்லி தெரியும்? உண்மைடி, நீங்கள் நினச்சா சிகரத்தை கூட தொட முடியும், ஆனால் நாங்கள் நினச்சா நீங்கள் வச்ச ரசத்தை கூட எங்களால் தொட முடியாது. ஒரு ஊருக்கு அழகு சேர்ப்பது எப்படி அந்த பேர் அழகோ, அதே போல் பட்டிமன்றத்துக்கு அழகுமே அந்த தலைப்பு தான். பெண்கள் பெரிதும் போற்றப்படுவது 10 மாதம் சுமந்து பெற்ற வீட்டிலா, இல்லை 10 பொருத்தம் பார்த்து கட்டிய வீட்டிலா. பெண்கள் தினம் ராஜ் தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்லிட்டு, இப்போ முதலாவதாக 10 மாதம் சுமந்த வீடு தான் எங்களுக்கு நல்ல மரியாதையும் பண்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது என்று சொல்லி நாகர்கோவில் சேர்ந்த மலர்விழி அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர்கள் பெண்கள் தினத்தை ராஜ் தொலைக்காட்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பு இல்லையா நடுவர் அவர்களே? ஆமாம். பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது
பெண்கள் அதிகம் மதிக்கப்படுவது 10 மாசம் சுமந்து பெற்ற வீட்டிலா, இல்லை 10 பொருத்தம் பார்த்து கட்டிய புகுந்த வீட்டிலா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாங்கள் பிறந்த வீட்டில் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. அதுவும் 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த அம்மானா சாதாரணமா? 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா, உன் பாசத்துக்கு முன்னால ஆகாயம் சும்மா. எவ்வளோ அருமையாக சொன்னாங்க பார்த்தீங்களா? நீங்கள் என்னமோ 10 பொருத்தம் வந்திருக்கீங்க. 10 பொருத்தம் சரியாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்களா? எல்லாமே சேர்ந்து வாழ்கிறோம்னு நினைக்கிறீங்க. சேர்ந்து வாழ்கிறோம் என்பதை விட சேர்ந்து விட்டோமே என்று வாழ்பவர்கள் தான் நிறைய. சாதாரண வீடல்லங்க பிறந்த வீடு. நான் அழுது என் அம்மா சிரித்த ஒரே நாள் என்னுடைய பிறந்த நாள் என்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார். அதுபோல அம்மா இல்லாமலும் வாழ முடியாது நடுவர் அவர்களே. அந்த 50 பூதங்களோடு அம்மாவை இணைத்து நெல்லை ஜெயந்தா அவர்கள் ஒரு அருமையான கவிதை எழுதியிருந்தார். அம்மா நீ நிலம் என்னை சுமந்ததால், அம்மா நீ நீர் நான் உன்னுள் மிதந்ததால், அம்மா நீ காற்று எனக்கு சுவாசம் கொடுத்ததால், அம்மா நீ நெருப்பு என் வாழ்வில் ஒளியேற்றியதால், அம்மா நீ ஆகாயம் என்றும் என்னை பார்த்து கொண்டே இருப்பதால் என்று நெல்லை ஜெயந்தா அவர்கள் ஒரு கவிதை. எப்படிதான் நம்ம புகுந்த வீட்டுக்கு சென்றாலும் பெண்களுக்கு பிடித்தமான வீடு தாய் வீடு, தாய் வீட்டு சீதனம், தாய் மாமா, இதுதான் பெண்களுக்கு பிடிக்கும் நடுவர்களே. ஏன்னா அம்மா கருவில் இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்னு அவளுக்கு தெரியாது, என்ன நிறத்தில் இருப்போம்னு தெரியாது, என்ன குணத்தோடு இருப்போம்னு தெரியாது. நாம் எப்படி இருப்போம் என்று தெரியாமலேயே நம் மீது பாசம் வைத்த ஒரே தெய்வம் அம்மா. ஆனால் பூந்த வீட்டுக்கு வாழ போகும்போது குட்டையாக இருந்தாலும் திட்டுவாங்க, நெட்டையாக இருந்தாலும் திட்டுவாங்க, கருப்பாக இருந்தாலும் திட்டுவாங்க, சிவப்பாக இருந்தாலும் திட்டுவாங்க, குண்டா இருந்தாலும் திட்டுவாங்க, ஒல்லியாக இருந்தாலும் திட்டுவாங்க, அழுதாலும் திட்டுவாங்க, சிரிச்சாலும் திட்டுவாங்க. இதுதான் புகுந்த வீடு. இந்த புகுந்த வீடு எப்படி எங்களுக்கு மகிழ்ச்சியையும் பெருமையும் கொடுக்கும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. எப்போதுமே நம்ம பெண் குழந்தைகளை கொண்டாடணும். பெண் குழந்தை என்றால் சாதாரணம் அல்ல. பெண் குழந்தை வீட்டில் இளவரசி, கல்லூரியில் தேவதை, பள்ளியில் பௌர்ணமி, பணியிடத்தில் பராசக்தி, நட்பில் நதி, அன்பில் அருவி, மகிழ்ச்சியில் மலர். அதுதான் பெண் குழந்தை. எப்பொழுதுமே பெண் குழந்தைகளை ஏன் கொண்டாடணும் தெரியுமா நடுவர் அவர்களே? இந்த உலகத்திலேயே உயிரை உருவாக்கும் சக்தி பெண்ணுக்கும் மண்ணுக்கும் மட்டுமே இருக்கிறது. எனவே பெண்களை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. தெற்கு மதுரையும் கற்பு சுடற்பட்டு வெந்ததும் பெண்ணாலே, ஒரு விளையாட்டு சிறுபிள்ளை வீர சிவாஜியாய் ஆனதும் பெண்ணாலே, நில்லென்று சொன்னதும் சுள்ளென்ற சூரியன் நின்றதும் பெண்ணாலே, இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே, அந்த வெளி வந்த மகா அரசாள வந்தாளே. பெண் பிள்ளைகளுக்கு முதல் தோழி யாருன்னு சொன்னா அம்மா தான். முதல் ஹீரோ யாருன்னு சொன்னா அப்பா தாங்க. இந்த அப்பாவும் அம்மாவும் இருக்கிற இடம் தான் பெண் பிள்ளைகளுக்கு சொர்க்கமாக இருக்கும். ஏன்னா பெண்களின் நீண்ட நேர தூக்கத்திற்கு பெயர் போன இடம் பிறந்த வீடு மட்டும்தான் நடுவர் அவர்கள். எவ்வளவு நேரம் தூங்கினாலும் எங்கள் அம்மா அப்பா எங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் புகுந்த வீட்டில் மாமியார்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஆமாம், என்னடா இப்படி தூங்குறா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் எழுந்திருக்க தெரியாதாடா அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த மாமியார். சூரியன் 6 மணிக்கே படுத்து உறங்கிறோம், நாங்கள்லாம் 11:30 மணிக்கு தூங்குறோம். எப்படி விடிய காலம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே எந்திரிக்க முடியும் நடுவர்களே? பெண் குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே பாட்டி ஆரம்பிச்சிருவாங்க. ஏய் ஒழுங்கா படி, நீ பாஸ் ஆனா காலேஜ், ஃபெயில் ஆனா மேரேஜ் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பாட்டி படுக்கையில் இருக்கும் போதே சொல்லும், என் பேத்தியை நான் மணக்கோலத்தில் பார்க்கணும் அப்படின்னு. அப்போதான் அந்த பிள்ளை 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். பாட்டிக்கு மணக்கோலத்தை காமிக்கணுங்கிறதுக்காக அந்த பிள்ளைக்கு சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சு நாங்கள்லாம் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் மாமியார் வீட்டில் போன உடனே அங்கே ஒரு அறிவுரையை சொல்லுவாங்க. மாமியார மாமனார மதிக்கணும், ஒன்ன மாலையிட்ட கணவனையே துதிக்கணும், சாம கோழி கூவையிலே விழிக்கணும், முழிச்சு சாணம் தெளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை தொடக்கணும்,
புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, சாணம் தெளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும். அந்த சின்ன பிள்ளைய புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறமே, அது குடும்பம் நடத்த போகுதா இல்ல 100 நாள் வேலை பார்க்க போகுதான்னு நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே. நான் சின்ன பிள்ளைந்து இப்போ வரைக்கும் ஒரு பாட்டு தான். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பாட்டு போகிறாங்க? மணமகளே மணமகளே வா வா. பின்னாடி ஒருத்தன் செம்மறியாடி மாதிரி வரானே, அவனுக்கு ஒரு பாட்டு போடுறீங்களா சார்? அவனுக்கு ஒரு வார்த்தை அவருக்கு சந்தோஷமா வருவல்ல. மணமகனை கூட போட வேணாமியா, மடப்பையலே வா வா. அவன் சந்தோஷம், நான் தான் சார், தேங்க்யூ பண்ணுவேன். அதுவும் பாருங்க, வலது கால் எடுத்து வச்சு வா தாயி. ஏன் எங்களுக்கெல்லாம் காலே இல்லையா? எனக்கெல்லாம் ஒரு வயலும் ஒன்றும் சொல்ல, நான் விடுவேனா? ஃபோன் கால் எடுத்து அலோன்ட்டு உள்ளே போயிட்டேன். வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க? எங்கள் நிலமை அப்படி இருக்கு. ஆனால் பெண்கள் பிறந்த வீட்டில் இல்லை, புகுந்த வீட்டில் 2 வீட்லையும் போற்றப்படுறீங்க. நடுவர்களே, எங்களுக்கு பேரு வச்சது எங்க அப்பா அம்மா, சோறு வச்சது எங்க அப்பா அம்மா. ஆனா எங்களை கொடுமைப்படுத்துறது புகுந்த வீட்டில தான். அங்க மாமியாரு, மாமனாரு, கொழுந்தனாரு, நாத்தனாரு, இந்த நாரெல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைய நாரா கிழிச்சிருவாங்க. நடுவர் அவர்களே, எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்க. இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை மாதிரி ஒரு பிரச்சனை இந்தியாவிலே கிடையாது. அது சொல்லுங்க. ஆமா, மாமியார் மருமகள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு நடுவர். என்ன? மாமியாரை அம்மான்னு கூப்பிடணும். அம்மா உடனே அந்த மாமியார், என்னம்மா நம்ம உடனே, இல்லம்மா நீங்க மாவரைச்சி தோசை சுட்டா உங்க பிள்ளை, ஏன் புருஷன்னு சொன்னா கிளவி கொண்டு விடும், உங்க பிள்ளை கூட 4 தோசை சாப்பிட்றாங்கன்னு சொல்லுங்க, அந்த மாமியார் கிளவி மாங்குன்னு மாவாட்டம். நாம மாவை தள்ளி விடணும், மாவைத்தான் தள்ளி விடணும், மாமியாரை தள்ளி விட்டுறக்கூடாது. மாவரைக்கு ஆள் கிடைக்காது. புகுந்த வீட்டில் நாங்கள் பேர் வாங்குறதுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் நாங்கள் பட வேண்டியது இருக்கு. ஆனால் அம்மா வீட்டில் எங்களுக்கு எவ்வளோ பாசம் தெரியுமா? மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை, கோவில் தொழும் தெய்வம் நீ இன்றி நான் காண வேறில்லை, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நடுவர் அவர்களே, புராண இதிகாசத்தை எடுத்து பார்த்தா கூட சீதா பிராட்டி ராமாயணத்தில் புகுந்த வீட்டுக்கு போய் தான் கஷ்டப்பட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பிறந்த வீட்டில் வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலர்னு சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, கண்ணகி பிறந்த வீட்டில் இருக்கும்போது எப்படி வாழ்ந்தாங்க, புகுந்த வீட்டுக்கு போனப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஹரிச்சந்திரா புராணத்தில் சந்திரமதி புகுந்த வீட்டுக்கு போனப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பாஞ்சாலி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. புராண இதிகாசங்களை பார்த்தால் கூட புகுந்த வீட்டிற்கு சென்று ஒரு பெண் கஷ்டப்பட்டிருக்கிறாள், ஆனால் பிறந்த வீட்டில் அவள் சுகமாக வாழ்ந்துதான் இருக்கிறாள் என்று இந்த வாதங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பெண்களுக்கு பெருமை சேர்ப்பதும் பெண்களுக்கு அன்பை கொடுப்பதும் புகுந்த வீட்டை விட 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிறந்த வீடுதான் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான தொடக்கம். மலர்விழி அவளுக்கு பெரிய பாராட்டுகள். என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நாராக பிரிச்சுருவா. நாத்தனாருக்கும் கொத்தனாருக்கும் கூட ஒரு வித்தியாசம் இருக்குது. வீடை கட்டுனா கொத்தனார், வீடவே 2ஆக பிரித்தா நாத்தனார். 10 மாதம் சுமந்த விடலாங்க எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கு அப்படியே இருந்துட முடியுமா? வந்து பாருங்கள், 10 பொருத்தம், எல்லாத்திலும் பொருத்தம் பார்த்துக்கு. நாங்களாம் சின்ன பிள்ளை ஸ்கூல் போகும்போது எதுக்கு எடுத்தால் அந்த காலண்டரில் தினப்பலன் பார்ப்போம். பார்த்தீங்களா? மேசராசி யோகம் அடிக்கும், லாரிக்கார் அடித்து போட்டு போயிருப்பான். ஏன்னா அந்த லாரியில் யோகம்னு போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஒரே விஷயம் சார், ஒரு ஆளுக்கு சந்தோஷம், ஒரு ஆளுக்கு டென்ஷனாக இருக்கும். இப்பொழுது கல்லூரியுடைய முதல்வர் வாங்க வேதநாயகி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து டிவி ரசிக பெருமக்களுக்கு இனிய உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, என்ன பிரச்சனைங்க? அந்த அம்மா வந்தாங்க, அடே எங்க அப்பா 10 மாசம் சுமந்த பிறந்த வீடுதான் பெண்களுக்கு மரியாதையும் மதிப்பும் தருகிறது என்று பொய்யா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா நிறைய நகை வாங்கி தருவாரு, புடவை வாங்கி தருவாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, நீங்க 100 சவரன் போட்டா கூட அரை சவரனுக்கு இருக்கிற திருமாங்கல்யத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நடுவர் அவர்களே, கேரிப்பையில் வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன காணோம்,
ஐயோ நானே ஆப்ரேஷன் பண்ண உடம்பு இது எப்படி தூக்கி போக, இந்த இருக்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரும் காக்கில் கத்திரிக்காய் தூக்க 80 கிலோ நகைப்படுங்க பள்ளிச்சுன்னு போங்க. அப்புறம் ஏன் அப்போ மட்டும் உங்களுக்கு கழுத்து இழுக்கலையாக்கும். இன்னைக்கு திருமணம் எப்படி பண்றாங்க? 10 பொருத்தங்கள் பார்த்து 9 நவகிரகங்கள் முன்னிலையிலே 8 திசையிலே ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தேடி 7 மலையானேனை 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து 5 கிரத்தானை வணங்கி அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4ஐயும் குறிக்கோளாக கொண்டு 3 முடிச்சு போட்டு இருமனதாக இருப்பவர்கள் ஒரு மனதாக இணையக்கூடிய வாழ்க்கை தானே நடுவர் அவர்களே திருமணம். அப்படி அந்த திருமணத்தை பண்ற பவர் ஸ்டாரை கூட நாங்க சூப்பர் ஸ்டாரா மாத்தி காட்டுறோம்னு சொன்னா அது புகுந்த வீட்டில் தான் நடக்கும் நடுவர் அவர்களே. இந்த பிறந்த வீட்டில் என்னென்னமோ சமைக்குங்க, ஆனா அதுக்கு பேரு சாதம் தான். ஆனா புகுந்த வீட்டில் என்னத்தையோ சமைச்சாலும் அந்த புருஷன்மார்கள் பிரசாதம் மாதிரி சாப்பிட்டுட்டு போறாங்கன்னா அதுதானுங்க பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை. உன்னை கரம் பிடித்தேன் கண்ணம்மா என் வாழ்க்கை ஒளிமயமானதடின்னு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த மரியாதையும் மதிப்பும் எங்க கிடைக்குதுன்னு சொன்னா புகுந்த வீட்டில் தான் கிடைக்குது நடுவர் அவர்களே. அதனால தான் கண்ணதாசன் அழகா சொன்னா, மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் அமைந்தாலே போதும் வேறேது உலகம் எடுத்தாலும் என்ன 7 பிறவி நீதானே கண்ணே எனக்கேத்த துணைவி ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு. யோசித்து பாருங்க, பிறந்த வீட்டில் வருமானம் அதிகமாக இருக்கு சார், வருமானம் அதிகமாக இருக்கும், வரவு செலவு எதுவுமே தெரியாமல் செலவு பண்ணுவா சார். ஆனால் புகுந்த வீட்டில் வருமானமே இருக்காது, வருமானமே இல்லாத சூழ்நிலைகளும் வாழ்க்கை நடத்தி அந்த குடும்பத்தை உயர செல்பவள் யாரு என்று சொன்னால் அதுதான் புகுந்த வீட்டுக்கு போகிறவங்க. ஒரு 60 வயசு ஆன உடனே அவங்க அப்பா சொல்லுவார், ஏண்டா இன்னைக்கு நமக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குடா, அன்னைக்கு உங்கள் அம்மாவை நான் கட்டிட்டு வரப்ப 100 ரூபாய் சம்பளம், அந்த 100 ரூபாய் சம்பளத்தில் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு 20 ரூபாய் சேர்த்து வச்சு நாம உட்கார்றதுக்கு நிழலுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி அடித்தளம் போட்டவளே உங்க அம்மா தாண்டான்னு சொல்றப்ப அந்த புகுந்த வீட்டில் வந்த அந்த பெண்ணு தானே நடுவர் அவர்களே மரியாதையை தேடி தராங்க. பிறந்த வீடு தன்னுடைய பிரச்சனைகளை வெளியே காட்டாது நடுவர் அவர்களே, ஆனால் புகுந்த வீடு தான் அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளிக்கலாம் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். புகுந்த வீட்டில் தாங்க நமக்கு மதிப்பு மரியாதையும். அதனால தான் சொன்னா, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று சொல்லி இருக்கார் என்று சொன்னார். அது புகுந்த வீட்டிற்கு வந்த பொண்ணு தானங்க. ஒரே விஷயம் சொல்ற கேட்டுக்கோங்க, நீங்கள் உங்களுடைய தாயை அம்மா என்று கூப்பிடுவது அழகு அல்ல. நீங்கள் ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தை உங்களை அம்மா என்று கூப்பிடும் பொழுதுதான் பிறந்த பயனையே நாம் அடைகிறோம் என்று சொன்னார். கீழே விழுந்துட்டு என்ன சொல்ல தெரியுமா, ஐயோ அம்மா அப்படின்வா. ஏன் வழி கொடுத்து நீ பிறந்ததால் வழி வரும்போது உன் அம்மாவை சொல்ல. அதே போல ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சு என்ன சொல்ல தெரியுமா, அப்பாடா அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு என்கிட்ட விளக்கம் கிடையாது. இன்னும் அதனால தான் அம்மா வந்து மெல்லினம் இம்மும் மானாவும், அப்பா வந்து வல்லினம், குழந்தைகள் எப்பயுமே இடையினம். சின்ன குழந்தை பிறந்தோடனே அப்படின்னு இருப்பான், ஒன்று எழுத்து விட்டல என் மாதிரி 7 நிமிஷம் கண்டினியூவாக பேசினேன் அப்படின்னு அப்படின்னு இருப்பேன், 6 திருக்குறள் அழகாக சொல்லுவேன் அப்படின்னு. அப்படி சொல்லி மிகைப்படுத்தி பிறந்தோன்னே நம்ம பேசிய முதல் வார்த்தை அம்மா, நம்மளுக்கு கிடைச்ச முதல் கைதட்டும் அம்மா கொடுத்த கைதட்டும். நடுவர் அவர்களே, பிறந்த வீட்டில் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னால் என்னங்க சொல்லி சாமி கும்பிடுவோம், நான் நல்லா இருக்கணும், நான் பாஸ் ஆகிடணும், நான் நல்லா துணிமணி போட்டுக்கணும்னு சுயநலத்தோடு சாமியை வேண்டுபவள் பிறந்த வீட்டிலே இருக்கிற பெண்ணுங்க. அதே பெண் புகுந்த வீட்டுக்கு போயிட்டான்னா, கடவுளே என் புருஷனுக்கு தீர்காயச குடுன்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி நான் சுமங்கலி என்ற பெயரோடு நான் விண்ணுலகம் வர வேண்டும் என்று மனமுருக வேண்டுபவள் தான் பெண். நடுவர் அவர்களே,
அந்த அம்மா உட்காந்துருக்காங்கல்ல, முத்து லட்சுமி, நல்ல முத்து முத்தா சிரிக்கிற. ஆமா, அந்த அம்மா 3 டிகிரி தான் அவங்க பிறந்த வீட்டில் வாங்கினாங்க. புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு அடிஷ்னலா 3 டிகிரி வாங்கி எய்டட் காலேஜில் ஒரு பேராசிரியரா பணி நியமனம் செய்வது அவருடைய கணவர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நடுவர் அவர்களே, வீட்டில் ஒரு ரோஜா செடி வச்சிருப்போமுங்க, திடீர்னு அதுல ஒரு ரோஜா பூக்கும். அது மாதிரி வீட்டுக்கு நமக்கு அண்ணின்ற ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வருவாங்க. வந்த உடனே டே அண்ணா அப்படின்னு கூப்பிடுற பெண்ணு கூட அண்ணா அப்படின்னு கூப்பிடுற அந்த மரியாதை அங்க வருதுன்னு சொன்னா அது புகுந்த விடுதாங்க. நான் உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேங்க, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அண்ணி வரான்னு சொன்னா அந்த கணவனுடைய தம்பியை நாம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? கொழுந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அந்த அண்ணியை போய் கேட்டு பாருங்க, இவர் யார் என்று சொன்னார், இவர்தான் எனக்கு மூத்த தலப்பிள்ளை என்று சொல்லுகிறாள் என்று சொன்னால் அதுதாங்க புகுந்த வீடு. ஒரு பெண்ணுக்கு தொப்புள் கொடி அறுக்கின்ற பொழுது டாக்டர் கேட்பாருங்க, வலிக்குதாமா அப்படின்னு கேட்பாரு. அப்ப அந்த பெண் என்ன தெரியுமா சொல்லுவா? இந்த வலியை நான் பொறுத்து கொள்கிறேன், ஆனால் என் குழந்தைக்கு வலிக்காமல் பாருங்கள் என்று சொல்லுகிறாள் என்று சொன்னார். அந்த சந்தோஷமும் மரியாதையும் எங்கே கிடைக்கும் என்று சொன்னார்? அது புகுந்த வீட்டில் தான் கிடைக்கும். நடுவர் அவர்களே, பிறந்த வீட்டில் ஒரு பொண்ணு மேக்கப் போட்டுக்கிட்டு பட்டு சேலை அணிஞ்சுக்கிட்டு நகை நட்டை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. புகுந்த வீட்டில் கருத்து முகத்தோட தலைவிரி கோலத்தோட குழந்தையனுடைய அந்த மூக்கு சளியை தொடச்சிக்கிட்டு குழந்தையினுடைய மூத்திர துணியை சுமந்துக்கிட்டு அவள் அழுக்கான சேலையிலே வியர்வை உடம்போடு இருக்கிறார்கள். இந்த 2ல எது அழகு தரும் என்று சொன்னால் புகுந்த வீட்டிலே குழந்தையோடு வாசம் செய்கின்ற அந்த பெண்ணுதான் மிகவும் அழகாக தெரிவாள் என்று சொன்னார். புகுந்த வீட்டில் தான் மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. நடுவர் அவர்களே, இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலையிலே ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பெண்ணு பிரசவ தேதியும் அந்த தேர்வு தேதியும் ஒன்னா இருந்துச்சுங்க. தேர்வு தேதிக்கு முந்தைய நாள் அவள் குழந்தை பெற்றுக்கொண்டு மறு தேதியிலே போய் அவள் தேர்வு எழுதி சிவில் நீதிபதியாக அவள் இந்த உலகிலே வலம் வருகின்றாள் என்று சொன்னால் காரணம் புகுந்த வீடுதான். நடுவர் அவர்களே, பிறந்த வீட்டிலே இருக்கின்ற பொழுது ஜவ்வாது மலையிலே இருக்கின்ற பழங்குடி மக்கள் அந்த ஸ்ரீமதியை யார் என்று இந்த உலகத்திற்கு தெரியவில்லை. அவள் என்று புகுந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தாலோ அன்றுதான் ஸ்ரீமதி யார் என்று இந்த உலகத்திற்கே விசாலமாக்கி காட்டியது எது என்று சொன்னார், அதுதான் புகுந்த வீடு என்று சொல்லி பிரிட்டிஷ் பீரங்கியை தன் வாளால் எரிந்த ஜான்சி ராணி, திலகம் இழுந்தும் இரத்த திலகமிட்டு நாடுகாத்த ராணி மங்கம்மா, மூத்திர குழாயை பெரியாருக்கு ஏந்திய இரத்த குழாயாய் இருந்த ராணி மணியம்மை, கம்பீரத்தின் அடையாளமாய் வாழ்ந்த இந்திரா, காக்கி சட்டையில் போர்வாளாய் சிகரெடுத்த கிரண்பேடி, புறநானூற்று தாயாய் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் மேஜர் சரவணனுடைய தாயார் வேதவள்ளி, நம்பிக்கையின் பொய்க்கால் குதிரையோடு நடனமாடிய சுஜாத் சந்திரன், இவர்கள் எல்லாம் புகுந்த வீட்டிலே பெருமை அடைந்தவர்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு பெண்களுக்கு மரியாதையும் மதிப்பும் புகுந்த வீடுதான் அள்ளி வாரி தருகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யார் கல்யாணம் பண்ணால் மன நிம்மதியாக இருக்கலாம் தெரியுமா? என்னை மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்டலில் படித்தவன்ட்டு கல்யாணம் பண்ணுங்க. நீங்கள் எப்படி சமைச்சாலும் என் பாடி சாப்பிட்டு போவேன். நான்லாம் மண்புழு தூக்கி எரிஞ்சிட்டு சாப்பிட்டு போவேன். எல்லாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா குறையே சொல்ல மாட்டேன். அப்படியே முடியலனா யோகா மாஸ்டர் கல்யாணம் பண்ணுங்க. உங்களை கோபமாக திட்டவே மாட்டேன். எந்த கோவப்பட்டு பேசினாலும் செருப்பு வச்சு அடிச்சு பிரிண்டு எப்படி சொல்லுவா தெரியுமா? செருப்பை எடுத்து மெதுவாக அதை வலது கையில் வைத்து சத் சத் என்று அடித்து விடுவேன். கோவர்மா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். அந்த செம்பு பாலை கொண்டு வாமா, மெதுவாக இங்கே வைக்கவும். அதை எடுத்து மடக்கென்று 3 மடக்கு கொடுத்து விட்டு பார்த்தீங்களா நம்ம கோவர்மா சார். நீங்கள் உண்மையிலே ஒருத்தனை கோபமாக திட்டுறது கூட சிரிச்சுக்கிட்டே திட்டுக்கலே, கோவப்பட மாட்டேன். இங்கே வர்றா ஏய் பல்லப்புறம் பேத்து போடுவேன், கோவப்பட மாட்டேன். ஆனால் சிலர் சந்தோஷமாக சொல்கிற பார்த்தாலே நம்ம வீட்டுக்கு போக மாட்டோம். வாடா சாப்பிடு சாப்பிட்ற, உன் வீட்டில் சாப்பிட போதும்டா அப்படின்னு அப்படி பேசுவேன் சார் சிலர். ஆனால் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப அழகாக நிறையா விஷயங்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா. அண்ணி என்ன சொல்கிறா பாருங்க, என்னுடைய இன்னொரு பிள்ளை
முன்னோர்கள் சொன்னதெல்லாம் சும்மா வேடிக்கைக்கு சொல்ல சார். ஏன் அண்ணி, அன்னை நீ, மதினி மாதா நீ, கணவன் கண் அவன், பெண் மதித்தால் பெண் பெண்ணாவாள், வழிபட்டால் பெண் தெய்வம் ஆவாள். நம்ம நடந்துக்கிற பொறுத்தா சார். இப்பொழுது பாண்டிச்சேரியிலிருந்து வருகை புரிந்துள்ள கௌதமி அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து 300 நாட்கள் என்னை கருவறையில் சுமந்தவளே, கல்லை பெற்றிருந்தாலும் கடவுளாக நினைத்திருப்பாய். என்னை பெற்றவளை என்ன சுகம் கண்டாயோ. எனக்கு தமிழையும் தமிழ் பாலையும் ஊட்டிய என் அன்னையை வணங்கி என் வாதம் தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, 10 மாதம் சுமந்த பெத்த வைத்ததான் சந்தோஷம். ஏன் நான் பேச வந்திருக்கேன் தெரியுமா? 10 பொருத்தம் பார்த்தாங்க எனக்கு, ஆனா 9 பொருத்தம் தான் இருந்துச்சு. அது என்ன ஒரு பொருத்தம் என்ன எங்கே போச்சு? ஒரு பொருத்தம் எனக்கு செட் ஆகலை. இப்போ 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொருத்தம் என்னன்னு. என் மாமியார் என் கூட செட் ஆகலை. அப்படி சொல்லுங்க. கல்யாணமும் மழையும் ஒன்று சார். கல்யாணம் பண்ணி போகும்போது சுழு சுழு சுழுன்னு இருக்குது. 3 மாசத்துல நச நசன்னு ஆயிடுது நடுவர் அவர்களே. கல்யாணம் பண்ணி போற எல்லா பெண்களும் ஒத்த பாட்டை நினைச்சிட்டு தாங்க போறோம். என்ன பாட்டு? ஒரே பாட்டு தான். 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது. சம்சாரமே சந்தோஷமே கல்யாணமே ஒரு தெய்வீகமே, அந்த வானம் நிலவும் பிரிந்து வாழுமா. 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது. கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த பாட்டு எங்களுக்கு ஞாபகம் வரும் சார். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஞ்ச பாட்டு தான் எங்களுக்கு ஞாபகம் வருது. எங்க வீட்டுக்காரெல்லாம் வடிச்ச கஞ்சியே வட்டிக்கு விடுவார். அவர் பொண்ணு வந்தா குடும்பம் அது என்ன நுணுக்கமா? நாங்கள் தினந்தோறும் வடிச்ச கஞ்சி வட்டிக்கு விடுறது எப்படி? அதை வாங்கறதுக்கு எங்க ஊர்ல ஆள் இருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க. கிறுக்கு போயிடலாம். 10 பொருத்தம் பார்த்து கட்டிட்டு போறீங்களே, எங்களை நீங்க மகாராணியா வச்சு பார்த்துக்க வேணாம், அன்பா வச்சுக்கிங்கன்னு தானங்க நாங்க சொல்றோம். புருஷனுக்கெல்லாம் மனசு அழுத்தமா இருக்குன்னா மாத்திரை போடாதீங்க. ஒய்ஃப் கிட்ட மனதார பேசுங்க, மன அழுத்தமே வராது நடுவர் அவர்களே. அப்பதானே ரொம்ப டென்ஷன் ஆவேன். மருமகன் எங்க அம்மா வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுங்களேன், மருமகனை எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. பிடிக்கலனாலும் மகளை பிடிக்குங்கிற ஒத்த காரணத்தினால, மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, மீன் சாப்பிடுங்க மாப்பிள்ள, கறி சாப்பிடுங்க மாப்பிள்ளன்னு சொல்லுவாங்க. ஏன்? மருமகனை பிடிக்கலனாலும் மகளை பிடிக்குங்கிற ஒத்த காரணத்தினால. அதே மாதிரி மாமியார் வீட்டில் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போறீங்களே, உங்க வீட்டில் மருமகளை பிடிக்கல, ஆனால் மகனை பிடிக்கும்ல. மகனை பிடிக்குங்கிற ஒத்த காரணத்தினால வாங்க மருமகளைன்னு சொல்ல வேணாம், வாமா உட்காருமான்னு மரியாதை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா சார்? கொடுக்குறீங்களா அப்படி? ஆனாலும் ஏன் வாழ்றோம்? அதான் தெரியாம தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். ஏன் வாழ்றோம் தெரியுமா சார்? எங்க அம்மா வயிற்றுல நாங்க பிறக்கும் பொழுது எங்க அம்மா பட்ட சந்தோஷத்தை விட என் புருஷனோட என் மாமியாரோட கூட்டு குடும்பத்துல வாழும்போதுதான் எங்க அம்மா என்னை பெத்த சந்தோஷத்தை அடைகிறாங்கன்னா, அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் ஒவ்வொரு பெண்ணும் கஷ்டத்தை தாங்கி வாழற நடுவர். ஒன்றும் இல்லை சார், உங்க மகளை நீங்க இளவரசியா பார்ப்பீங்களா வேலைக்காரியா பார்ப்பீங்களா? எல்லாரும் அப்பன் இது கண்ணை மூடிட்டு அடுத்த செகண்டே சொல்லிடுறேன். தாட்ட ஓட்டினா கூட என் பொண்ணு கான்வென்ட் தான் படிக்கணும். எல்லாரும் தான் குழந்தைய இளவரசியாத்த இன்னும் மகாராணியா கூட நினைப்பான். உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்க, அப்ப யாரோ ஒரு அப்பனுக்கு இளவரசியா வாழ்ந்தவங்க தானே உங்க வீட்டுக்கு வந்து வாக்கப்பட்ட அந்த பெண்கள். அப்புறம் ஏன் சார் எங்களை மட்டும் இளவக்காத்த கிளி மாதிரி ஆக்குறீங்க? உங்க அம்மா உங்களுக்கு வேலை செஞ்சாங்கன்னா, பெத்தாங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஒரு அக்கா தங்கச்சி உங்க வீட்டில் வேலை செஞ்சாங்கன்னா, கூட பிறந்தாங்க உங்களுக்காக வேலை செய்யறாங்கிற எண்ணம் தோணும். உங்க மனைவி உங்களுக்கு வேலை செஞ்சாங்கன்னா, கட்டுனா வேலை செய்யறா அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனா உங்க மக யாரோ ஒரு வீட்டில் போய் 24 மணி நேரமும் வேலை செய்யறானா, உங்க கண்ணுல என்ன சார் வரும்? தண்ணி வரும். உங்களுக்கு வந்தா கண்ணீர், எங்க அப்பா அம்மாவுக்கு வந்தா தக்காளி சட்னியா நான் கேட்கிறேன். 10
பொருத்தம் பார்த்து கட்டிட்டு போற நாங்களாம் எப்படி தெரியுமா சார் வாழறோம் இன்னைக்கு? மகளிர் தினத்தை கொண்டாடிருக்க இந்த நாள்ல நான் சொல்றேன், தண்ணியில இருக்கிற மீன் மாதிரி வாழறோம் சார். சிரிச்சாலும் யாருக்கும் தெரியாது, அழுதாலும் யாருக்கும் தெரியாது. எங்க வாழ்க்கையே வலிக்கும், ஆனா வலிக்காத மாதிரி நடிக்கிறேமே சார். எங்க சார் எங்களை அந்த வீட்டுல மதிக்கிறாங்க? நான் கேட்கிறேன் சார். இன்ஷியல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் மாத்திரம்? பிறந்த வீட்டில் அப்பாவுடைய இன்ஷியலை போடுறோம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் ஆகி வந்த புருஷனோட இன்ஷியலை மாத்திரம். ஏன் மாத்திரம்? தந்தைக்கு நிகரான அன்பு கணவனும் கொடுப்பாங்கிற நம்பிக்கையில தான் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இன்ஷியலை மாத்திரம். அந்த மாதிரி யாராவது தந்தைக்கு நிகரான அன்பு கொடுக்குறீங்களா சார்? கல்யாணம் பண்ணி வரும்பொழுது எல்லா புருஷனுக்கும் அவங்கவுங்க மனைவி இன்னொரு தாயா மாறுறோம்ல சார். எல்லா புருஷனும் சேர்ந்து அவங்கவுங்க மனைவிக்கு யாராவது ஒரு நல்ல தகப்பனா மாறி இருக்கீங்களா சார்? நான் கேட்குறேன். நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு, பிறந்த வீட்டுக்கு நாங்கள் போனோம்னு வச்சுங்களேன், வந்த உடனே சொல்லுவாங்க கிழவி என்னன்னு, 3 நாள் அவள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டா, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க மந்திரம் போட்டிருப்பாங்கன்னு. நான் அந்த மாமியார்களுக்காக நான் சொல்கிறேன் சார். எங்கள் அம்மா வீட்டுக்கு நாங்கள் போனதுக்கப்புறம் மாமியாரை கொன்னுடு எங்கள் அம்மா சொல்ல போகிறது கிடையாது. புருஷனுக்கு சோறு போடாதான்னு எங்கள் அம்மா சொல்ல போகிறது கிடையாது. சொல்லித்தர மாட்டாங்க சார். என்ன தெரியுங்களா சொல்லி தந்தாங்க? எனக்கு கல்யாணம் பண்ணும்பொழுது சண்டை யாராட வேணாலும் வரலாம், சமாதானம் ஒன்னால தான் வரணும்னு சொல்லி தருபவள் தாய் நடுவுலே. அதாவது குடும்பம் என்பது ஒரு புத்தகம் மாதிரின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. மாமனாருக்கும் மாமியாருக்கும் வர்ற சண்டை புத்தகத்துல ஒரு பக்கம் மாதிரி, ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகத்தையே இழந்துட விட கூடாது என்று சொன்னவள் எங்க தாய் நடுவுலே. அதனால கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்காக சந்தோஷமா இருக்கணாங்கிறது கேள்விதான். ஒரு தோசை கல்லு வாங்கணும்னு வச்சுங்களேன், புதுசா ஒரு தோசை கல்லு வாங்கினா உடனே தோசை ஊத்த முடியாது சார். 20 நாள் பதப்படுத்தினாதான் தோசை ஊத்த முடியும். ஆஃப்டர் ஆல் ஒரு தோசை கல்லுக்கே நீங்க 20 நாள் டைம் தரும் பொழுது, கல்யாணம் பண்ணி வந்த உடனே மாமனாரை புரிஞ்சுக்கணும், மாமியாரை புரிஞ்சுக்கணும், குழந்தனாரை புரிஞ்சுக்கணும், இத்தனை பேரை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே, நாங்க எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், என் தம்பி, நாங்க வளர்த்த நாயை கூட விட்டுட்டு வரமே இல்லை சார் உங்க கூட. நடுவர் அவர்களே, அழகா ஒரு கவிஞன் சொல்லுவான், ஆம்பளை பிள்ளை அழாத, ஆம்பளை பிள்ளை அழாதன்னு சொல்லி வளர்க்காதீங்க, ஆம்பளை பிள்ளையால பொம்பளை பிள்ளை அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி வளங்க. ஒரு பெண் பிள்ளையை போற்றி வளர்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெண் பிள்ளையை ஒழுக்கமாக வளர்த்தால் ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நீங்கள் ஒழுக்கமாக வளர்த்தால் இந்த பெண் குலமே பாதுகாப்பாக இருக்கும் சார். கல்யாணம் பண்ணி போகும் பொழுது உங்க பிள்ளைக்கு பொண்ணை கொடுப்பீங்களோ பொருளை கொடுப்பீங்களோ, அது எவனாலும் பறித்துக்கிட்டு போக முடியும், எவனாலும் பறிக்க முடியாத அழியா செல்வமான கல்வி செல்வத்தை உங்க பொம்பளை பிள்ளைக்கு கொடுங்க. கட்டுனவன் கைவிட்டாலும் கல்வி ஒருபோதும் கைவிடாது என்று கூறி மகளிர் தினத்தை மேன்மேலும் நீங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம். ஆனால் எல்லாரும் சொன்னால் கூட இந்த பக்கம் அடிக்கடி ஏன் பிரச்சனை வருது சார்? இல்லை, எந்த பெண்ணுக்கு எந்த கணவரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? காமம் வரும்போது கட்டி அணைக்கும் ஆணை விட கண்ணீர் வரும்போது தொட்டு துடைக்கும் ஆணைத்தான் பெண்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அழகா கௌதமி அவர்கள் பிரமாமம் முடிச்சிருக்காங்க. எங்கள் பட்டிமன்றத்தின் புது வரவு நாக நந்தினி, பெரிய கரவசம் கொடுங்க. தமிழ் மொழி என்று சொன்னால் உமிழ் நீரும் தித்திக்கும். அத்தகைய தமிழன்னையை வணங்கி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பிரச்சனைனா, பாசமா மரியாதையானே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது நடுவர் அவர்களே. நாங்க என்ன சொல்றோம், 10 மாசம் சுமந்து பெற்றதை விட 10 பொருத்தம் பார்த்து பக்காவா உள்ள என்ட்ரி ஆயிருக்கோம் பாத்தீங்களா, அங்கதான் எங்களுக்கு மரியாதைன்னு தொடங்குறோம். ஆளாளப்பட்ட ஈஸ்வரன் இருக்கிறார்ல, எங்க அப்பா சிவன், அவரே அந்த பார்வதி தேவியாருக்கு தன்னில் பாதிய கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த சக்திக்கே ஒரு சக்தி வந்துச்சுன்னு சொன்னா, புகுந்த வீட்டில் தாங்க அந்த பெருமை நிறைஞ்சிருக்கு. எல்லாரும் சொல்றாங்க மதுரை மீனாட்சி, மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சி அம்மாக்கு அந்த ஃபுல் ரைட்ஸை கொடுத்தவரே எங்க அப்பா சுந்தரேஸ்வரர் தான் சொன்னா இந்த மறுக்க முடியும். எங்க வருஷம் வருஷம் உங்க ஊருக்கு வராரே எங்க கல்லழகன், அவர் என்னங்க பண்ணியிருக்காரு, தன்னுடைய மனைவிக்கு தான் இதயத்திலேயே இடம் கொடுத்து வச்சிருக்கிறார் அல்லவா. அப்போ அந்த புகுந்த வீட்டுக்குள்ள போனாதானங்க ஆக சிறந்த மரியாதை கிடைக்கும்.
இப்போ கௌதமி அக்காக்கும் சரி மலர் அக்காவும் சரி என்ன பிரச்சனைனா மாமியார் பிரச்சனை. அதுலயும் இந்த கௌதமி அக்கா பேசுனாங்க பாரு, இளவங்க அத்தை கிளி, எங்க ஆயா வீட்டுல எலி. நானும் எத்தனையோ பழமொழியில் கேட்டிருக்கேன். சொல்லி இளவக்காட்டு மாமியாருக்கு எலியா, ஆயா விட்டு எலியா. ஐயோ, இப்போ மாமியார் பிரச்சனை, மாமியார் திட்டிகிட்டே இருக்காங்க, அதானே பிரச்சனை. அக்கா நீங்கள் இவ்வளோ டைலாக் எல்லாம் பேசவே கூடாது வீட்டில். மாமியார் கிட்ட போய்ங்க ஒரே ஒரு டைலாக், மங்கையாராய் பிறப்பதற்கு மாதவம் செஞ்சிருக்க வேணும்னா சொல்லக்கூடாது. உங்கள் வீட்டில் மருமக பிள்ளையா வந்ததுக்கு நான் மகா புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி பாருங்க. சிடுக்கு சிடுக்குன்னு சொல்கிற மாமியார் கூடி சில்லு சில்லு சில்லுன்னு உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யும்னா அப்படி தெரிஞ்சு கொடுங்க. பொண்ணை பெற்றவங்க எல்லாம் எப்படி சொல்லி கொடுப்பாங்களாம், ஒரு புக்கில் இருக்க பேப்பர் கிழிஞ்சா கூட கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எங்கள் பையனை பெற்ற எந்த அம்மா அப்பாவும் எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? அட்லீஸ்ட் ஒரு பென்சில் பாக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்து, வர்ற மனைவி உன்னை எப்படி வேணாலும் சீவா, எப்படி வேணாலும் அழிப்பா, நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோன்னு சொல்லியாங்க கொடுக்காம போவாங்க. ஒரு நிமிஷம் யோசிக்கணுமா இல்லையா? ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே, இந்த மாமியார் மருமக ரொம்ப சிறந்ததுன்னு நான் இந்த மண்ணில் மதுரையில் சொல்கிறேன். ப்ரூஃப் இல்லாமல் பேச மாட்டாங்க. இதே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய 3ஆம் ஆவடின்னு ஒரு ஏரியா இருக்குது இல்லையா, அங்கே கொரோனா காலகட்டத்தில் அகிலா அபுல் கலாமுங்கிற அந்த தம்பதியருக்கு ஒரு பையன் இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த மாமியார் எப்படி தெரியுமா தன்னுடைய மருமகளை வரவேற்றாங்களாம்? கிட்டத்தட்ட 101 வகையான விருந்துகளை போட்டு தன்னுடைய மருமகளை மரியாதையாக அழைத்த ஊர் இந்த மதுரைன்னு சொன்னா, இதெல்லாம் தெரியாம வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க. மதுரை இன்னைக்கு கோலோச்சி நிக்குதுன்னு சொன்னா, அன்னைக்கு சமண சமயத்தவர் இங்க வந்து நின்னாங்க. அந்த நேரத்தில் திருஞான சம்பந்தருடைய உதவியை பெற்று கிட்டத்தட்ட மன்னனை, ஏன் மக்கள் அத்தனை பேத்தையும் சைவத்துக்குள்ள இழுத்து தன்னுடைய கணவரை உலகமே கூன்பாண்டியன்னு சொன்னபோது, அவர் கூன்பாண்டியன் இல்லை, அவருக்கு பேர் மாற்றம் வரணும், அவர் நின்ற சீர் நெடுமாறன்னு சொல்லி ஞான சம்பந்தரால் பேரு பெற வச்ச பிறந்த வீட்டில் அவங்களுடைய பேர் மாணிதான். ஆனால் புகுந்த வீட்டில் மங்கையர்க்கரசி எங்கள் குல தெய்வம், அவள் தான் மங்கையர்க்கரசி நாச்சியார்னு சொல்ல வச்சாங்கல்ல. அந்த வரலாறு இருக்கா எங்க? அதாவது புகுந்த வீடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. பிறந்த வீடுங்கிறது எப்படி தெரியுமா? ஷோரூமில் இருக்கிற கார் மாதிரி. அது பார்க்க அழகா இருக்கும், தூசி சட்டி அங்கேயே வச்சுக்கலாம். ஆனால் புகுந்த வீட்டுக்கு போனாதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆன் ரோட்ல அது ஓட முடியும். கார் ரோட்ல ஓட்டினாதாங்க அழகு, அப்பதாங்க மரியாதை. எங்க வீட்டில் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அந்த ஒய்ஃபை கேட்காம எடுத்தா, ஹஸ்பண்டு நீ சஸ்பெண்டு அப்படி போற கூட்டம் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. எங்க சாதாரண விஷயமா, எங்க குமியணும், எங்க நிமிரணும், எங்க சிரிக்கணும், எங்க முறைக்கணும், எங்க எதை சொல்லணும், எங்க எதை கொடுக்கணுன்ற அந்த பண்பாடும் அந்த பழக்கமும் அந்த நாணமும் அந்த செயல்பாடும் அதை சொல்லி கொடுத்து அந்த பெண்ணை ஒரு பெண்மையாக போற்றக்கூடிய இடம் தாங்க புகுந்த வீடு. அதனால தானே உதவா கரையா இருக்கக்கூடிய சின்ராச கூடி ஓனர் சின்ராசா மாற்றுறோம். நம்ம நினைக்கிறோங்க ஏதோ வந்து பிறந்த வீட்டில் தான் நல்லா படிக்க வைக்கிறாங்க, நல்லா டெவலப் பண்ணுறாங்க. கிடையாது. அம்பிகான்னு ஒரு பொண்ணு இதே திண்டுக்கல்ல இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 14 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுது, 18 வயசில் 2 குழந்தைங்க. அவங்க வீட்டுக்காரர் கான்ஸ்டபிள், டெய்லி சாப்பாடு கொடுக்க அவங்க தான் போவாங்களாம். அன்னைக்கு சாப்பாடு கொடுக்க போயிருக்காங்க, ஒரு பெரைடு நடந்துட்டு இருக்கு. அப்படியே அவங்க வீட்டுக்கார் வந்து ஒரு சின்ன பையனுக்கு சல்யூட் அடிக்கிறாங்களாம். அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க, இது யாருங்க இது அப்படின்னா, ஆமாம் அவர் வந்து டிஎஸ்பி, அதனால அவருக்கு நான் சல்யூட் அடித்தேன். சின்ன பையனாக இருக்காரு, இருந்தாலும் படித்து வந்துட்டார், நான் இந்த மாதிரி ஆக முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே அவர் ஒன்றும் கிண்டல் அடிக்கல, முடியாதுன்னு சொல்லலை, முடியுமா முடிஞ்சா பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது கூடி படிக்காத அந்த மனைவியை 10வது படிக்க வச்சு டிஸ்டன்ஸில் டிகிரி முடிக்க வச்சு சென்னையில் இருக்க கோச்சிங் கிளாஸ்க்கு சேர்த்தி கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டைம் ஃபெயிலியர், வர முடியல, செகண்ட் டைமும் முடியல, தேர்டு டைமும் முடியல, 4th டைமும் சான்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்பிகா படிக்கிறாங்க, பிரிம்ஸ் மெயின்ஸ்னு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்க. திண்டுக்கல்ல ஏதோ ஒரு ஊரில் இருந்த அந்த அம்மா இன்னைக்கு கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் டிஎஸ்பியாக உட்காந்துட்டு இருக்குன்னு சொன்னால் அதற்கு காரணம் அவங்களுடைய கணவன் தானுங்க. இந்த ஊர் கோயம்புத்தூர் SSSன்னு ஒரு ஐக்கியம்னுங்க. இப்போ நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்தீங்கனாலும் தெரியும். எல்லாரும் நினைப்பாங்க, அதாவது ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் சம்பாரிச்சது மொத்தத்தையும் அந்த சேரிட்டபிளில் போட்டார். அவருக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க.
அவங்க 2 பொண்ணு பேர் அந்த ட்ரஸ்ட்டுக்கு வைக்கலிங்க. 10 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும், 15 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும், 20 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் நம்மளாம் நினைப்போம். ஆனால் எங்கள் ஊர் கோயம்புத்தூருக்கு வந்து பாருங்க, அந்த ட்ரஸ்ட் மூலமாக சத்துள்ள ஹைஜீனிக்கான 3 வேளையும், காலையில் உணவு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டின்னர்னு, பெட்ரோலு, அது போக மெடிசன்ஸ் சொல்லி எல்லாத்தையும் தன்னுடைய மனைவியின் பேரை கொண்டு சாந்தி சோஷியல் வெல்ஃபேர் சொசைட்டின்ற அந்த ட்ரஸ்ட்டை பாலசுப்ரமணியம் ஓப்பன் பண்ணியிருக்காருன்னு சொன்னா, இதுதாங்க மனைவிக்கு கிடைச்ச ஆக சிறந்த மரியாதை. இப்போ ஒரு ரீல்ஸ், அதுதான் பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. என்ன ரீல்ஸ்னா, ஆக்டர் ஜோதிகா அவங்க கிட்ட ஒரு ஆங்கர் கேட்பாங்க, நீங்க எப்படி இன்னும் இதே மாதிரி அழகா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என் புருஷன் கொஞ்சம் என்ன அழகா வச்சிருக்கான். அது வார்த்தை மட்டும் இல்லைங்க, அதுதான் வாழ்க்கை. ஒரு ஆக்டராக இருந்து தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பிரேக் பண்ணி குழந்தையை பெற்று நல்லா வளர்த்து வந்த அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சூர்யா நினைச்சாரு. அவங்களுடைய கடமையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் மீண்டும் நீ நடிக்க போமான்னு அவங்கள வாழ்த்தி அனுப்பிச்சு, அது போக 2Dங்கிற பிக்சர்ஸை உருவாக்கி கொடுத்து ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சேர்த்து வச்சு கொடுத்தவர் அவருடைய கணவன் சூர்யான்னு சொன்னா, மனைவிக்கு மரியாதை புகுந்த வீட்டில் தாங்க கிடைக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக, அதாவது 10 வயசுல இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டம், 12 வயசுல கிராண்ட் மாஸ்டர்ன்ற பட்டம், 14 வயசுல ELOல 2600 பாயிண்ட் எடுத்தாங்க, 17 வயசுல ஜனாதிபதி கையால அர்ஜுனர் அவார்டு வாங்கினார் பிரக்யானந்தா. எல்லாம் இந்த உலகமே பாராட்டுச்சுல்ல. ஆனால் அந்த பிரக்யானந்தாவுடைய அந்த ஃபைனல் மேட்ச் வரும்போது ஸ்க்ரோலிங்கில் அவருடைய பேர் போயிட்டு இருக்கும்போது சாதாரண ஒரு ஓரத்தில் ஒல்லியான உருவத்தில் லப்பர் செப்பலை போட்டுட்டு ஒரு சாதாரண சிந்தட்டிக் சாரியை கட்டிட்டு தான் பையனோட பேர் போகுதேன்னு பார்த்து கண் கலங்கி நின்னாங்களே அவங்க அம்மா. எங்கே தெரியுமா சார் அந்த புகுந்த வீட்டினுடைய பெருமை? அந்த பையன் வெளியே வந்து நிற்கிறான், ப்ரெஸ்காரங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அங்கே நிற்கும் போது அவங்க எல்லாம் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் ஜெயிச்சிங்க, உங்களுக்கு யார் இந்த ட்ரிக்ஸ் சொல்கிறாங்க, அது ஒன்று ஆன்சர் பண்ணுறாரு. அப்போது அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் ஒயிட் பவுடர் இன் யுவர் ஃபோர்ஹெட் அப்படின்னு கேட்குறாங்க. மை மதர் ஆஸ்க் மீ டு புட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு நிற்க வச்சு ஷீ இஸ் ஃபார் எவ்ரிதிங்னு சொல்லி ஒரு பையன் சல்யூட் அடிக்கிறான்னு சொன்னால் அந்த பெருமை புகுந்த வீட்டுக்குள்ளே போடனு தாங்க வரும். எங்கள் தாத்தா, நான் கேட்டிருக்கேன், ஏன் அம்மா இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கே தாத்தா, நீங்கள் என்ன எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு வேலைக்காரி மாதிரி கிடக்கு, உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு நான் கேட்டிருக்கேங்க. எங்கள் தாத்தா எதுவுமே பேச மாட்டார், அந்த அம்மா பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், இவர் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் பாட்டி இறந்துட்டாங்கங்க. எனக்கு சரியான கோபம். நான் போய் தாத்தாவை மிரட்டலான்னு போகிறேன். எதுக்குமே கலங்காத அந்த மனுஷன் அழுதுட்டு உட்காந்துருந்தார். சொன்னார் என்கிட்ட ஒரு வார்த்தை, எல்லாம் போச்சு சாமி, உனக்கு எதுவும் எனக்கு இல்லைன்னு. இன்னைக்கு எங்கள் அம்மாய்க்கு கிடைச்ச மரியாதை என்ன தெரியுமா? சாமி ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் அவங்க ஃபோட்டோவை மாட்டி இன்ன வரைக்கும் சாமிக்கு எடுக்கிற ஆராத்தியை தன்னுடைய மனைவிக்கு எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால், அந்த நிலை ஒரு பெண்ணுக்கு கிடைக்கணும்னா அது புகுந்த வீட்டில் தான் கிடைக்கணும்னு சொல்லி புகழ் புரிந்தார். இல்லாருக்கு இல்லை, வீறு போல் பீட நடைனா அந்த நடை வரணும்னு சொன்னா பெண்கள் புகுந்த வீட்டுக்கு போனால்தான் அந்த மரியாதை கிடைக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டிடம் அமர்கிறேன். பேராசிரியை முத்துலட்சுமி பாருங்க. எத்தனை குழந்தைகளை ஈன்றெடுத்தாலும் இன்னும் கண்ணீர் தமிழாகவே இருக்கும் என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சாதனைகள் மட்டுமல்ல, சரித்திரம் படைக்கவும் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு தேவதை என்றால் அது என் தமிழ் சமூகம் என்று பெண் இனம் என்று பெருமையோடு தெரிவித்து ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக உலக மகளிர் தின வாழ்த்துக்களை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எங்க பெண்களுக்கு சந்தோஷம்ங்கிறது என்னங்க? பிடிச்சதை செய்யறது மட்டும் சந்தோஷம் இல்ல, பிடிக்காததை செய்யாம இருக்கிறதும் சந்தோஷம். அது பிறந்த இடத்துல மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல வந்திருக்கேன். எதிரணியில் அங்கேருந்து மரியாதைக்குரிய வேதநாயகி மேடம் வந்து 3 டிகிரி எங்க அப்பா வீட்டில் நான் படிச்சேனா, பாக்கி 3 டிகிரியில் 4 டிகிரியை படிக்க வச்சது எனக்கு வாக்கப்பட்ட என் புருஷன் சார். பெருமையோட சொல்றேன். இல்லங்கள எதுக்கு படிக்க வச்சாரு? இன்னைக்கு 87,763 ரூபா சம்பளம் வாங்கி ஏடிஎம் கார்டை அவர்கிட்ட கொடுத்துருக்கேன்.
அவர்கிட்ட தான் இன்னைக்கு பஸ்ஸுக்கு 650 ரூபா காசு பிடிச்சி எடுத்துட்டு வர்றான். அதுக்காக படிக்க வச்சாரு. எங்க அப்பா வீட்டில் இருக்கும்பொழுது வெறும் 3280 ரூபா சம்பளம் வாங்கினேன் சார். 1 ரூபா கூட எங்க அப்பா எங்கிட்ட கேட்டது கிடையாது. நானா ஆசைப்பட்டு எங்க அப்பாவுக்கு வாங்கிட்டு போவேன் சார். அது சந்தோஷமா? எனக்கு ஏடிஎம் கார்டு அடமானம் வச்சுட்டு 650 ரூபா காசுக்கு கையை நீட்டு நிக்கிறேனே, இது சந்தோஷமா சார்? இதுனாவது பரவாயில்ல சார். புகுந்த வீடு எப்படி சார் இருக்கு? எனக்கு 3 மாமியார் 3 மாமனார் சார். குடும்பமா அது வண்டலூர் ஜூல வாழ்ற மாதிரியா இருக்கு சார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனா இருக்கு சார். அதுலயும் 16 வருஷம் குப்பை கொட்டிட்டு உட்கார்ந்து இருக்கோம்னா திருப்பி அவங்க கேட்டாங்கன்னா வண்டலூர் ஜூ அப்படின்னு எல்லாம் சமரசமா போய்க்கிற வேண்டியதான். யூடியூபும் மாமியாரும் ஒண்ணு சார். என்ன ஆச்சரியமா இருக்கு? யூடியூபும் மாமியாரும் ஒண்ணு சார். ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு விஷயத்தை பரப்பி விடுறதுல ரெண்டும் பெரிய ஆளு. இதுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அங்கேருந்து வந்து என்னோ புகுந்த இடம் தான் சந்தோஷமா இருக்கு. அடுத்தது மங்கையர்க்கரசியார்னு ஒரு வரலாறு சொன்னல்லம்மா, அந்த மங்கையர்க்கரசியார் பிறந்த வீட்டில் சைவ சமயம் சார்ந்து இருந்தாங்க. ஆனால் புகுந்த வீடு சமண சமயம் சார். நெத்தியில இடக்கூடிய திருநீரை கூட புகுந்த இடத்துல விட முடியாம திருட்டுத்தனமா மங்கையர்க்கரசியார் வயிற்றுல பூசிப்பாங்க புருஷனுக்கு பயந்துகிட்டு. இது சந்தோஷமா சார்? எங்க வீட்டில் நீங்களே சொன்னீங்க இல்லையா, மகாலட்சுமியும் நாங்களே, இளவரசியும் நாங்களே, மகாராணியும் நாங்களே. ஆனா புகுந்த இடத்துல கல்யாணம் பண்ணி 2 வருஷம் குழந்தை இல்லைன்னா மலடி என்ற பெண், வாழாவட்டி என்ற பெண், விதவை என்ற சாப சொல் அத்தனையும் அங்க கிடைக்குதுன்னா அது எப்படி சார் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? எனக்கு நான் 6வது படிக்கும்பொழுது எங்க அப்பா எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தாருங்க. சைக்கிள்ல என்னை ஏத்தி விட்டுட்டு ஓடுற ராஜாத்தி நல்ல ஓட்டு, அப்பா பின்னாடியே வர்றேன்னு கேரியரை பிடிச்சுக்கிட்டே ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடி வருவார் சார். 1/2 கிலோமீட்டருக்கு பிறகு கையை எடுத்துருவாரு. ஆனா எனக்கு பின்னாடி எங்க அப்பா இருக்காருங்கிற நம்பிக்கையிலே 4 கிலோமீட்டர் தனியா ஓட்ட முடியும்னா அந்த அன்பையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் என் அப்பா விட வேற யார் சார் கொடுக்க முடியும்? ஏங்க வாழ்க்கைங்கிறது ரொம்ப சந்தோஷமானது. அது எங்க இருக்கும் அப்படின்னா எங்களுக்கு பிறந்த வீட்டில் மட்டும்தான் சார் உண்டு. பிறந்த இடத்துல குடிசை வீடு தான் சார் இருக்கும். அந்த குடிசை வீடையே நாங்க மாளிகையா நினைச்சு அப்பா மடியில தலை வச்சு தூங்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு சுகமும் ஆனந்தமும் உங்க வீடு 10 பங்களா சுத்துக்கட்டு வீடா இருந்தா கூட அங்க சந்தோஷம் கிடைக்காதுங்கிறது தானே எங்களோட வாதமா இருக்கு. புகுந்த வீடு எப்படி தெரியுமா? 2 முனையும் கூருடைய கத்தி புகுந்த வீடு சார். 2 முனையும் கூருடைய கத்தி புகுந்த வீடு. அது எப்ப எந்த டிசைன்ல எங்களை தாக்குன்னு எங்களுக்கு தெரியாது. வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையா? பொதுவா ஒண்ணு சொல்லட்டா, தாலி கொடியினுடைய பந்தத்தை விட தொப்புள் கொடியினுடைய பந்தம்ங்கிறது வலிமை உடையது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் எங்களுடைய சந்தோஷத்தை நீங்க உணர முடியும். அடுத்து வந்து ஸ்ரீமதியை சொன்னாங்க, தலை வணங்குறோம். ஜான்சி ராணியை சொன்னாங்க, லட்சுமி பாயை சொன்னாங்க. எல்லாரும் திருமணத்திற்கு பிறகுதான் ரத்தத்தை திலகமாக இட்டுக்கொண்டு புகுந்த வீட்டில் தான் சாதித்தார்கள்னு சொன்னாங்க இல்லையா? புகுந்த வீட்டுக்கே போகாத அன்னை தெரசாவை மறந்துட்டாங்க நினைக்கிறேன். அவங்கள இன்னும் நம்ம கொண்டாடிக்கிட்டு தானே இருக்கோம். பொதுவா ஒரு விஷயத்த சொல்றேங்க, புகுந்த வீட்டில் நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு கூட அப்படி கூட நினைச்சு பார்க்கல. எங்க சந்தோஷத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மனிதர் கிடைச்சாதான் புகுந்த வீடு சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அதுவரை எங்களுக்கு பிறந்த வீடு தான் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிம்மதியையும் தருகிறது. அதுதான் சத்தியம்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டே வெளிவரக்கூடாதுன்னு சொன்ன காலகட்டத்தை மாற்றி வீட்டை விட்டு என்ன சார், எங்களால் மேடையிலே வந்து பல்லாயிரம் மக்கள் மத்தியில் தைரியமாக எங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் நிரூபிச்சிருக்குது. இதை விட என்ன பெண்ணுக்கு பெரிய பெருமை வேணும்? நிறைவா பார்த்தீங்களா அன்னலட்சுமி. ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். இந்த 2 பேர் பேசுனதை வச்சு எனக்கு ஒரு பழமொழி ஒன்று ஞாபகம் வருது. ஒத்த ரோசா புள்ளைய நல்லா வளர்த்துருக்காங்கம்மா, அதனால தான் பிறந்த வீடு பெருசுன்னு நீங்க எல்லாம் பேச வந்திருக்கீங்க. கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கு பெருமை இல்லை, மதிப்பு இல்லை. உண்மையா இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆண்கள்லாம் பொண்ணு பார்க்குறங்கிற பேர்ல ஒத்த நொடியில இந்த முகத்தை பார்த்து ஆமான்னு தலையாட்டினதோட பாவம் தாங்க இதோட விளைவெல்லாம் வந்து நிற்கிது.
நடுவர் அவர்களே, இத்தனை பெண்கள் 6 பெண்கள் வந்து இன்னைக்கு மேடையில உட்கார்ந்துருக்கோம்னா அவரவர் கணவர் நீ போய் நல்லா பேசிட்டு வான்னு சொல்லி எங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு மகளிர் தினத்துல ராஜ தொலைக்காட்சியில இத்தனை பெண்மணிகள் உட்கார்ந்துருக்கோங்க. நடுவர் அவர்களே, பிறந்த வீட்டுல நாங்கெல்லாம் இளவரசிங்க, ஆனா புகுந்த வீட்டுல நாங்க பட்டத்து ராணி. ரேஷன் கார்டுல பிறந்த வீட்டுல வெறும் உறுப்பினர் நாங்க, ஆனா புகுந்த வீட்டுல தான் நாங்க குடும்ப தலைவிங்கிற அந்தஸ்தே எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அந்த மகிழ்ச்சியும் அந்த பெருமையும் புகுந்த வீட்டுல தாங்க கிடைக்கும். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் வீட்டுல எனக்கு என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த நிச்சயதார்த்தம் மட்டும் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிறந்த வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த பெண்ணுக்கு கல்யாண கலைன்னு ஒண்ணு வரும். புகுந்த வீட்டுக்கு போகும்பொழுதுதான் வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல என்னங்க அப்பா அம்மா வச்ச பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இதே கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டுக்கு போங்க, தன் கணவர் தனக்கு வைக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா? என் செல்லம், என் புஜ்ஜி, என் அம்மு, என் பப்பு, என் பாப்பு, என் ஸ்வீட்டி, என் ஹாட்டி, என் தங்கப்புள்ள, என் லட்டு, என் பட்டு, என் சிட்டு, எத்தனை பேருங்க வருது? அதாவது பிறந்த வீட்டுல நீ வந்து ஒரு காலம் வரைக்கும் நீ வாழ்ந்த வீடு, ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீ அது வந்து போகும் வீடாக மாறி போகும். ஆனால் புகுந்த வீடு மட்டும்தான் அது வரமான வாழ்வை தந்த வீடாக நமக்கு கொடுக்குன்னு சொன்னா அந்த வீடு தான் நமக்கு பெருமை சேர்க்கும். அதாவது பிறந்த வீட்டுல பெருமைன்னு சொல்றாங்கல்ல, ஒரு 5 பெண் குழந்தை 6 பெண் குழந்தை பிறந்தா என்னங்க பேர் வைக்கிறாங்க? போதும் பொண்ணுன்னு பேர் வைக்கிறது அந்த பிறந்த வீட்டுலங்க. உண்மையிலேயே இந்த அண்ணன் தம்பி கிட்ட பூரா சொத்தை வாங்குறதுக்காக போய் வக்கீல்கிட்ட போய் நிக்கிறது தான் அந்த பிறந்த வீடு. நீதி கேட்டு சொத்து வாங்குற பிறந்த வீட்டுல பெருமை இருக்கா? சொத்தையே எங்க பேருக்கு தாரவாக்கக்கூடிய புகுந்த வீட்டுல பெருமை இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இனிமேல் அந்த வார்த்தையை பேசுவாங்களா நடுவர் அவர்கள்? ஒரு பெண்ணுக்கு ஜுரம் அடிக்குது, காய்ச்சல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1000 மாத்திரை 1000 சிறப்பு குடிச்சாலும் வரக்கூடாது அந்த சுகம். தன் கணவன் வீட்டுக்குள்ள வரும்பொழுதே என்னம்மா உனக்கு ஜுரம் அடிக்குதான்னு சொல்லி தன் தலையோடு அப்படி அரவணைச்சிக்கும் பொழுது அந்த மனைவிக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுகமும் இன்பமும் நிச்சயம் அந்த பிறந்த வீட்டில் கிடைக்காது நடுவர்களே. அது கணவன் வீட்டில் மட்டும்தான் கொடுக்க முடியும். பிறந்த வீட்டில் எங்களுக்கு ஒரே ஒரு பெயர் தான், மகள் என்கின்ற பெயர் மட்டும்தான். ஆனால் எங்களுக்கு புகுந்த வீட்டில் எப்படி தெரியுமா? நகையும் நட்டும் போட்டு இருந்தா சொர்ண லட்சுமி, நமக்கு நஞ்சையும் புஞ்சையும் வாங்கி தந்தா தானிய லட்சுமி, வீரங்காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, வீரங்காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, எதிலும் மனசு வச்சு ஜெயிச்சு வந்தா விஜயலட்சுமி. எத்தனை லட்சுமி பாருங்கய்யா, அவ என்ன லட்சுமி கூறுங்கய்யா, உங்க அத்தனை பேருக்கு படியலக்கும் அன்னலட்சுமி ஆகுமையா, அன்னலட்சுமி ஆகுமையா. யாராவது பிறந்த வீட்டில் தன் மகளுக்காக கோவில் கட்டிய வரலாறு இன்னைக்கு இருக்குதா? நிச்சயம் கிடையாது. ஆனால் சென்னையில் ஒரு தொழிலதிபர், சேலத்திலே ஒரு விவசாயி, மயிலாடுதுறையில் ஒரு காவல் அதிகாரி, திருப்பத்தில் ஒரு விவசாயி தான் கட்டிய மனைவிக்காக தன்னை விட்டு பிரிந்த பிறகும் என் இதயத்தில் கோவில் கட்டாவிட்டாலும் பரவாயில்லை என்று தன் மனைவிக்காக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து இன்று வரை தெய்வமாக வழிபடும் தெய்வமாக வணங்கக்கூடிய புகுந்த வீட்டில் தான் பெண்ணுக்கு மதிப்பும் பெருமையும் இருக்குகிற. தயவு செய்து மறந்துடாதீங்க. ஏன் தெரியுமா? ஒரு பெண் அன்பாக இருந்தால் தாய் சிறந்தவள் என்று அர்த்தம், ஒரு பெண் வீரமாக இருந்தால் தந்தை சிறந்தவராக இருக்கிறாள் என்று அர்த்தம், ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருந்தால் கணவன் சிறந்தவராக இருக்கிறாள் என்று அர்த்தம். அந்த புகுந்த வீட்டில் தான் பெண்ணுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாஞ்சாலி துரியோதனை பார்த்து சிரித்தால் பாரத போர் வந்தது, மாதவி சிரித்தால் மதுரையே எரிந்தது, ஆனால் கிளியோபட்ரா சிரித்தால் ரோம் நகரமே அழிந்திருந்தோம். என்ன காரணம்னா, பெண்ணா மதித்தால் பெண்ணாவாள், பெண்ணை வெறுத்தால் பேயாவாள், பெண்ணை வழிபட்டால் அவள் தெய்வமாவாள். நீங்கள் நடந்து கொள்வதை பொறுத்து. அதாவது 2300 ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறார்கள், ஆனால் வெறும் 70 ஆண்டு காலமாகத்தான் பெண்கள் படிக்கிறார்கள். 70 ஆண்டு காலமாக படித்தாலும் எவ்வளோ சாதனைகள். அதுக்கு முன்னாடி படிக்க விடலை. சாமி கும்பிடும்போது கூட ஆம்பளை சாமி கும்பிடுறவங்க பெரிய லிஸ்ட்டாக போடுவான். 2 ரூபா தான் உண்டியலில் போட்டிருப்பான். 8,80,000 வரம் கட்டுக்கிட்டுப்பேன். ராயல் என்ஃபீல்டு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும். அவர் இறங்கி வந்து அவரே சப்புன்னு இருக்குவார். போட்டது 2 ரூபா 100 ரூபாய்க்கு கேளு. 8 லட்சம் வர்றாள் கூட அப்படி கேட்டிங்கன்னா என்ன எங்கடா படிச்சட்ட துண்டு விழுதுறா அப்படின்றாரு. இப்படி தான். ஆனால் மனைவி கும்பிடும்போது என்ன கும்பிட தெரியுமா? என் வீட்டுக்கார் வேலைக்கு போகிற இடத்துல போயிட்டு பத்திரமா வரணும், சரி என் குழந்தைக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கணும், என் பையனுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும், உனக்கு என்னம்மா வேண்டிக்கிட்ட? இது நல்லா இருந்தாலே போதும், எனக்கு என்ன வேண்டுது வேணும். நல்ல எல்லார் வீட்டிலும் நீங்கள் கேளுங்களேன். பாட்டி இறந்த
2 ஆண்டுகளோ 1.5 வருஷத்துலையோ 6 மாதத்துலேயோ தாத்தா இறந்து போயிருப்பார். நிறைய வீட்டில் கேட்டு பாருங்கள். என்ன காரணம்னா, தாத்தா வந்து பாட்டி நினப்பிலே அவர் இருந்தால் நேரம் கேட்டிருக்கலாம். அவனா எனக்கு என்ன பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும். அவள் கொடுத்துருந்தானே என் உயிரை கொஞ்சம் நீட்டியிருப்பேன். என்னை அறிஞ்சிக்கிறதுக்கு, என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா என் மனைவி தான். அவளே இல்லாதப்ப மறுமட்டை கேட்க முடியுமா? ஏம்மா கொஞ்சம் சீனி இல்லாமல் காப்பி விடு. ஆமாம், குடித்த உடனே இப்போ ஜல்லிக்கட்டுக்கா போகிற அப்படின்வான். இந்த கடு சொல் கேட்ட முடியாது. ஆனால் மனைவி இல்லாதப்போ தான் அவன் உணர்வான். அவட்ட கொஞ்சம் அன்பாக இருந்திருப்பேன், கோபமாகவே திட்டி. அதனால் எந்த பாட்டி இறந்தப்பினால் பாட்டனால் வாழ முடியாது. உன் மனைவியை குழந்தை மாதிரி நீ பார்த்து கொண்டால் பிற்காலத்தில் உன்னை அவள் தாயை மாதிரி உன்னையை பார்த்து கொள்வாள். பெட்டில் படுத்திருப்பான், ஐசியூவில் படுத்திருப்பான், எந்திரிக்க முடியாது, இருமிக்கிட்டு இருப்பான். எந்திரிச்சு போய் பாத்ரூம் போய் வாமிட் பண்ண முடியாது. அங்கே எடுக்கிற வாமிட்டை குடுக்குடுன்னு ஓடியாந்து கையவே வாஷ் பேஷனை மாற்றி வாங்கிட்டு போய் வாஷ் பேஷனில் கொட்டுறா. பார்த்தியா, இது தாய் கூட சில நேரம் செய்ய மாட்டா, உங்கள் மனைவி செய்வாள். விலங்குகளுமே 4 அறிவு 5 அறிவு சிவராசிக்கு உண்டு சார். சேவல் ஒரு கோழி எவ்வளோ தூரம் பறக்கும் தெரியுமா? இவ்வளோ தான் பறக்கும். ஆனால் பனைமரத்து உயரத்தையும் தாண்டி பறக்க எப்போ பறக்கும் தெரியுமா? தான் குழந்தைகளே பருந்து வந்து தூக்குறப்ப அதை விட வேகத்தில் ஓடிப்போய் தான் குஞ்சை பறிச்சுட்டு ஓடியார். அப்போ என்ன, தான் குழந்தைக்கு ஒன்று அன்பு செலுத்துறது. எந்த யானைக்குட்டி பசியோடு இருந்தாலும் இன்னொரு யானை போய் பால் தரும். அன்பு எப்பவுமே பெண்ணுக்கு அதிகம் என்பது 6 அறிவு ஜீவனில் மட்டும் கிடையாது, அது 5 அறிவு 4 அறிவு ஜீவனில் உண்டு. அந்த அன்பான மனைவியை நேசிங்கள், வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஜெயிக்கலாம் என்பதான். அது எப்போ கிடைக்கும்னா, புகுந்த வீட்டில் வந்த பின்னாடி. கவிப்பெற சொல்கிறார், வாரத்தில் 6 நாட்கள் விற்கப்படுது, ஒரே ஒரு நாள் தான் வாங்கப்படுதுன்றார் கவிப்பெரஸ். ஏன் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி உட்காந்து குழந்தைகிட்ட என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு பேசி பாருங்கள். 1 மணி நேரம் ஒதுக்குங்க, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், மனைவிக்கு நிம்மதி கிடைக்கும். பெண்கள் அதிகமாக போற்றப்படுவது குழந்தைகிட்டேருந்து வர பாராட்டு, கணவன்கிட்டருந்து வர பாராட்டு மட்டுமே ஒரு பெண்ணிற்கு நீடித்த சந்தோஷத்தையும் பெரிய பாராட்டுதலையும் கிடைப்பது. பிறந்த வீட்டில் ஒரு 20 ஆண்டுகள் கிடைச்சா கூட மீதி 70 ஆண்டு காலம் அவளுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைப்பது புகுந்த வீட்டிலே என்று சொல்லி, பெண்கள் தினத்தை இவ்வளவு சிறப்பாக கொண்டு சென்ற ராட்சி தொலைக்காட்சியும் அதனுடைய நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.